கஸ்டர்ட் அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: ரசகுல்லா டின்னில் மிச்சமிருக்கும் சிரப் 1 கப், கஸ்டர்ட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1/4 கப், நெய் தேவைப்படும் அளவு, பொடியாக அரிந்த பாதாம் பருப்பு விரும்பும் அளவு, மிக பொடியாக அரிந்த முந்திரி பருப்பு விரும்பும் அளவு. ரசகுல்லானுடைய சிரப்பு இதை வச்சுட்டு ஒரு ஹல்வா பண்ண போகிறோம். கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் வீட்டில் எது இருக்குன்னு பார்த்துக்கோங்க. விதவிதமான கஸ்டர்ட் பவுடர் வச்சுருப்போம் இல்லைங்களா, டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ். இது வந்து மேங்கோ ஃப்ளேவருங்க. இதில் வந்து நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோபுரமாக அளந்தது இதில் போட போகிறேன். நான் இதில் அளந்து தான் வச்சுருக்கேன். இதை அப்படியே இதில் சேர்த்துறேன். இதில் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் வருது, மேங்கோ ஃப்ளேவர், ஸ்ட்ராபெரி, செரி, எந்த ஃப்ளேவர் ஆனால் இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோடு வந்து நம்ம இந்த மாதிரி மெஷரிங் கப்பில் வந்து நான் அளந்து போடுறேன். அது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். மொத்தம் இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா அந்த சிரப்பும் இதுவும் சேர்த்து 2.5 கப் அளவு இருக்கணும். இப்போ இதில் ஊற்றி கரைச்சிக்கலாம். கட்டி தட்டாமல் கரைக்கணும். 1/2 கப் அளவுக்கு ஊற்றிட்டேங்க. இது கரைச்சிக்கிறேன். இப்போ இங்கே வந்து ரசகுல்லா சிரப்பு இருக்குது. இந்த தண்ணியோடு சேர்த்து அதை அளந்து ஊற்றுறேன். மொத்தம் எனக்கு 2.5 கப் தேவை. அதில் 1/2 கப் ஊற்றிருக்கேன், இன்னும் 2 கப்பு தேவை. இப்போ இதில் ஊற்றுறேன். பொதுவாக வந்து குலாப் ஜாமுன் சிரப்பு வந்து கொஞ்சம் ஸ்வீட்டிஷாக இருக்கும். ரசகுல்லா சிரப்பு வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் குறைவாக இருக்கும். அதனால் என்ன பண்ணலான்னாக்க இப்போ இதுக்கு தகுந்த அளவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அதாவது உங்களுடைய குலாப் ஜாமுன் நல்ல ரசகுல்லா சிரப்புக்கு தகுந்த மாதிரி தாங்க இந்த சுகர் சேர்க்குறது. நல்ல இனிப்பாக இருந்ததுனாக்கா சுகரை வந்து போடாமையும் செய்யலாம். இது நல்லா சர்க்கரை கரைஞ்சி இது நல்லா கொதி வரணுங்க. அப்போ நம்ம இதை போடலாம். உங்களுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் சொல்கிறேன். கஸ்டர்ட் பவுடர் வீட்டில் இல்லைனாக்கா வீட்டில் கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருப்பீங்கல்ல. கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படிங்கிறப்ப 2 விதமாக இருக்கும். மெய்ஸ் ஃப்ளார் கிடையாது, எல்லோ கலராக இருக்கிறது கிடையாது, ஒயிட் கலரில் இருக்கிறது. அதாவது மக்காச்சோளத்தை அரைச்சி பால் எடுத்து அதை ஸ்ப்ரே ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அது ஒயிட்டிஷாக இருக்கும். இது பாருங்கள், நல்லா கொதி வருது. இது கட்டி தட்டாமல் இது நல்லா கரைச்சிக்கணும். இதில் போட்டு கலந்து விடணும். இது நம்ம கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது கெட்டிப்படும். ஏன்னா இந்த கஸ்டர்ட் பவுடருங்கிறது கூட கார்ன்ஃப்ளவர் தாங்க. அதுலேயே வந்து அவங்க கலரு எசன்ஸு போட்டிருப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் இதில் தேங்காய் பால் கூட சேர்க்கலாம். பைனாப்பிள் ஃப்ளேவர் போட்டிங்கன்னா தேங்காய் பால் போடுங்க, கொஞ்சம் வித்தியாசமான சுவையாக நல்லாயிருக்கும். கலந்து விட பார்த்திங்கன்னா அது நல்லா கெட்டிப்படும். இது பாருங்கள், ஓரளவுக்கு பளபளன்னு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் பருப்பு, அதே மாதிரி முந்திரி பருப்பு, இதை நான் வந்து அவனில் வச்சு எடுத்துருக்கேங்க. அதனால் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். ஓவராக ரோஸ்ட் பண்ணலை. அப்படியே போட்டாலும் இது நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா வெள்ளரி விதை கூட போடலாம். இப்போ இதோடு வந்து நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா லிக்விடாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஹல்வா எப்போ செட் ஆகுதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியாது இல்லையா. அதுக்கு ஒரு பதம் பார்க்குறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குங்க, நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எடுக்கலாம் இந்த சிரப்பை, இதாவது இந்த ஹல்வாவை. இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுருக்கேன். அந்த தட்டில் வந்து ஒரே ஒரு ட்ராப்பு போடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இப்படி தட்டிலேருந்து இப்போ லேசாக வழியுது. அந்த மாதிரி வழியக்கூடாது. இன்னும் ஒரு தடவை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ட்ராப் அப்படியே நிற்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இன்னொரு தடவை நான் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது பாருங்கள், நல்லா அப்படியே முத்து மாதிரி அப்படியே நிற்கிது பார்த்தீங்களா. நம்ம வந்து கையில் தொட்டால் வந்து அது ஒட்டக்கூடாது. பாருங்க, நல்லா இருக்குது. இப்போ நெய் பூசி ஒரு கிண்ணம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க, நம்ம பர்ஃபி ட்ரே மாதிரி ஒன்று. இப்போ இதை வந்து லாஸ்ட்டில் இறக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். வந்து ஒரு நல்ல வாசனையோடு இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்ல ஒரு மாதிரி சுருளாக வருது பார்த்தீங்களா. இப்போ இந்த ஹல்வா ரெடி ஆகிடுச்சிங்க. எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ வந்து ஒரு 3-4 ரசகுல்லா வந்து நல்லா 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது மத்தியில் வச்சா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிச்சு. அதனால் எடுத்து வச்சுருக்கேன். கஸ்டர்ட் ஹல்வா ரசகுல்லா சிரப் மிச்சம் இருக்கிறப்ப அதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு லெஃப்ட் ஓவர் கன்வர்ஷன் எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. ஒரு ரீகேப் பார்க்கலாம்.
முதல்ல ரசகுல்லா டின்ல இருக்கிற அந்த சிரப்பை மட்டும் அளந்து எடுத்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் கோபுரமாக அளந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு அதில் 1/2 கப் இல்லைன்னா 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூனுக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணீர் தேவை. இதில் 1/2 கப் ஊற்றிய பிறகு மீதி சிரப்போட எவ்வளோ இருக்குன்னு அளந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி கொதி வர்றப்ப நம்ம இந்த கஸ்டர்டு கரைச்சி வச்சதை அதில் ஊற்றிக்கிட்டு கலந்து விடணும். முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்கோங்க. டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் கலந்து விடுங்க. ஒரு ட்ராப் போட்டுட்டு நம்ம பார்க்குறப்ப அந்த ட்ராப் மட்டும் அப்படியே வழியணும். உங்களுக்கு அது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். டிஸ்பிளே டிஷ்ஷுக்கு வந்து நெய் பூசிட்டு பர்ஃபி ட்ரேக்கு அதில் மாற்றிடுங்க. ரசகுல்லா மிச்சம் இருந்தாக்கா அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு டெக்கரேட் பண்ணிட்டீங்கன்னா மிக சுவையான ஹல்வா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோருக்கும் வந்து எப்படி வந்து சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் இதை நம்ம ஜெயா டிவிக்கு நீங்கள் வந்து பதில் எழுதி அனுப்புகிறப்பே எப்படி வந்து சொல்லிட்டு நீங்கள் அனுப்புனீங்கன்னாக்க அதை கேட்டு நாங்களும் சந்தோஷப்படுவாங்க.